அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் விங்டன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஆடி மாதங்கிறது அம்மனுக்கே உரிய மாதம்னு நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு பதிவுகள்லயுமே ஆடி மாத சிறப்புகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு ஏன் கொண்டாடணும், எதுக்கு கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும், இப்படி ஆடி 18ஆம் பெருக்க கொண்டாடுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆடி 18ஆம் பெருக்கு ஏன் கொண்டாடணுங்கிறதுக்குரிய காரணத்தை பார்க்கலாம். அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் இயற்கைய வழிபட்டாங்க. அதுல மரம், செடி, கொடி, பஞ்சபூதங்களும் ஒண்ணு, ஆறுகளும் ஒண்ணு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆறுகள், நீர்நிலைகள்லாம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? ரொம்பவுமே மோசமான நிலைமையில இருக்கு. நம்ம வீட்டுல என்ன வேஸ்ட் இருந்தாலும் சரி, குப்பையா இருந்தாலும் சரி, அங்கதான் ஆத்துலதான் கொண்டு போய் கொட்டுறோம். இப்ப ஆத்துக்குள்ளலாம் போய் பாத்தீங்க அப்படின்னா மண் இருந்த தடயமே இல்லாம ஆயிருச்சு. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆறுகளா இருந்தாலும் சரி, நீர்நிலைகளா இருந்தாலும் சரி, ரொம்ப சுத்தமா அத பெண் தெய்வங்களா நினைச்சு போற்றி கும்பிடணும். என்னங்க ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுகளை பத்தியும் நீர்நிலைகளை பத்தியும் பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, கட்டாயமா ஆடி 18ஆம் பெருக்குக்கும் நீர்நிலைகளுக்கும் ஆறுகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. தண்ணீருங்கிறது நம்மளோட இன்றியமையாத தேவைகள்ல ஒண்ணு. தண்ணீர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தண்ணீரை வணங்கி நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு ஏன் கொண்டாடணும் அப்படிங்கறதுக்குரிய காரணத்தை பார்த்தோம். இப்ப ஆடி 18ஆம் பெருக்கோட சிறப்புகள் என்னங்கறத பார்க்கலாம். பூமிக்கே அதிபதியான பூமாதேவி அவதரித்த நாள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்குதான். உழவர்கள் வயலை உழுது நெல்லை விதைக்கக்கூடிய நாளும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்குதான். அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நாளும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்குதான். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரத்துல இருந்து ஆயில்யன் நட்சத்திரத்துக்கு மாறக்கூடிய நாளும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்குதான். இந்த வருடம் ஆடிப்பெருக்கு 3/8/2024 தமிழ் தேதிக்கு ஆடி 18 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. ஆடி 18ஆம் பெருக்கோட சிறப்புகளை பத்தி பார்த்தோம். இப்ப ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு எப்படிலாம் வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு பூஜை பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு காலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு வீட்டுல குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கூட்டி கோலம் போட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடும் போது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்யணும். அது என்னன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய நூல் 1 முழம் இருக்கிற மாதிரி 11 நூல் எடுத்துக்கோங்க. இதுதான் ஆடி 18ஆம் பெருக்குரிய நோன்பு கயிறு. மஞ்சள் நிற நூல் இல்லாதவங்க வெள்ளை நிற நூலை கூட 11 நூல் எடுத்து மஞ்சள்ல தோய்ச்சும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு வழிபாட்டுக்கு என்னென்ன தட்டுகள்ல என்னென்ன பொருட்கள் வைக்கணும்ங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுல பழ வகைகள் வைக்கலாம். பழ வகைகள் வைக்கிறதுல கருப்பு திராட்சை தவிர நீங்க என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். மற்றொரு தட்டுல தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பூ இதெல்லாம் வைக்கணும். இன்னொரு தட்டுல காதோல கருகமணி, இது பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்லயே கிடைக்கும், அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. காதோல கருகமணி, கண்ணாடி வளையல், முகம் பார்க்கும் கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு இதெல்லாம் நீங்க வைக்கணும். மற்றொரு தட்டுல கருப்பு கலர் இல்லாத பிளவுஸ் பீட்டா ஒரு 5 பிளவுஸ் பீட் வாங்கிக்கோங்க. இந்த 5 பிளவுஸ் பீட்டோட சேர்த்து மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, கொஞ்சம் உதிரி பூக்கள், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சுதான் நம்ம வழிபாடு செய்யணும். இந்த 5 பிளவுஸ் பீட் எதுக்குன்னா நம்ம செட்டா வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது 5 சுமங்கலி பெண்களுக்கு சாமி கும்பிட்ட உடனே குடுக்கறதுக்காக தான் சொல்றேன். எங்களுக்கு நல்ல வசதி இருக்குங்க, சேலையே எடுத்து குடுக்கற அளவுக்கு கடவுள் வசதியை கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பு கலர் இல்லாத சேலையா பார்த்து உங்களால எத்தனை சேலை வாங்க முடியுதோ அத்தனை நீங்க ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு சேலை கொடுக்கும் போது வெறும் சேலையா கொடுக்க கூடாது. அதோட பிளவுஸ் பிட்டு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, பூ இதெல்லாம் சேர்த்துதான் கொடுக்கணும். மற்றொரு தட்டுல சர்க்கரை கலந்த பச்சரிசி அல்லது காப்பரிசி வைக்கலாம். சேலை அல்லது பிளவுஸ் பீட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது எதுக்குன்னா நம்ம வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு வசதி இல்லாத சுமங்கலி பெண்களுக்கு தானம் பண்ணணும்.
நம்ம வீட்டுல கிணறு இருந்தது அப்படின்னா கிணற்று அடிக்கு நம்ம வச்சிருக்கிற தட்டுக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் வழிபாடு செய்யணும். இப்ப நிறைய பேர் வீட்டுகள்ல கிணறுகள் இருக்கிறது இல்ல, ஏதோ அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருந்துட்டு இருக்கு. அதிசயமான விஷயமா போயிருச்சு கிணறுங்கிறது. எல்லார் வீட்லயும் போர் இருக்கும் இல்லையா, அதனால போர் போட்டிருக்க இடத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா தட்டுக்களையும் கொண்டு போகணும். நம்ம வீடுகள்ல போர் போட்டிருக்க இடத்துல ஒரு பலகையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி பலகைக்கு கோலம் போட்டுக்கோங்க. பலகை மேல 2 குத்து விளக்குகள் கட்டாயம் வைக்கணும். 2 குத்து விளக்குகளுக்குமே நடுவுல அம்பாள் படத்தை வச்சு அம்பாள் படத்துக்கும் மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வைக்கணும். நம்ம வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வெற்றிலைய நல்லா கழுவிட்டு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு விநாயகருக்கு மஞ்சள், குங்குமம், பூ, விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் இதெல்லாம் வைக்கணும். விநாயக பெருமான்ட்ட நம்ம முதல்ல வேண்டிக்கணும், ஆடி பெருக்குக்காக நாங்க அம்பாளை வழிபட போறோம், எங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாம இந்த பூஜை முடியணும்னு விநாயக பெருமான வேண்டிக்கணும். அடுத்ததா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பித்தளை செம்போ, தாமிர செம்போ, எவர் சில்வர் செம்பு தவிர உங்ககிட்ட பித்தளை செம்பு இருந்தாலும் சரி, தாமிர செம்பு இருந்தாலும் சரி, அதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அந்த செம்பு நிறைய நல்ல தண்ணீர் நிரப்பி செம்புல கொஞ்சம் உதிரி பூக்கள் போடணும். இந்த நிறசெம்பு தண்ணியை தான் நம்ம குலதெய்வமா நினைச்சுக்கணும். குலதெய்வத்துக்கு மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வைக்கணும். நாங்க ஆடி பெருக்கு வழிபாடு செய்ய போறோம், எந்தவித தடங்களும் இல்லாம எங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியணும்னு நம்மளோட குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும். விளக்கேற்றி அம்பாளுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்யலாம். அம்பாளை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அம்மன் ஸ்லோகங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அதை உச்சரிச்சுக்கிட்டே வழிபாடு செய்யலாம். நதிகள் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அதை பாடிக்கிட்டே நீங்க தேங்காய் உடைச்சிட்டு தீப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்யலாம். அம்பாளை வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு நம்ம 11 நோன்பு கயிறு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அத பெண்கள் கழுத்துலயும் ஆண்கள் கையிலையும் கட்டிக்கிறணும். எங்க வீட்டுல 4 பேர் தாங்க இருக்கோம், 5 பேர் தாங்க இருக்கோம், மீதி கயிறு இருக்கே என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா? மீதி கயிறு இருந்தது அப்படின்னா அதை நீங்க தண்ணியில போட்டுலாம், அப்படி இல்லைன்னா செடிக்கு அடியில போட்டுக்கலாம். செடியுமே இல்லைங்க, தண்ணியில போறதுக்கு வாய்ப்பு இல்ல, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கால் மிதிப்படாத இடங்கள்ல நீங்க அப்புறப்படுத்திடலாம். இந்த நோன்பு கயிறை எப்ப நம்ம கலட்டணும் அப்படின்னா, பூஜை முடிஞ்சு 3வது நாள் நோன்பு கயிறை கலட்டிட்டு தண்ணீர்ல போடலாம், இல்லைன்னா கால் மிதிப்படாத இடங்கள்ல நீங்க போட்டுடலாம். இப்ப நம்ம ஆடி பெருக்கு அன்னைக்கு வழிபாடு செய்யறதுக்குரிய நல்ல நேரத்தை பார்க்கலாம். நாம பிரம்ம முகூர்த்த வேளையில வழிபாடு செஞ்சோம்னா நம்ம எந்தவித நல்ல நேரமே பார்க்க தேவையில்லை, தேவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில எல்லாம் எங்களுக்கு வழிபாடு செய்ய முடியாதுங்க, காலையில ஒரு நல்ல நேரமா சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில 7:45 மணி முதல் 8:45 மணி வரை அல்லது காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை நீங்க வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். இந்த வழிபாட மாலை நேரத்துல செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? மாலை நேரத்துல கட்டாயம் செய்யக்கூடாது. ஆடி பெருக்கு வழிபாடு மதியம் 12 மணிக்குள்ள செஞ்சாதான் அதிக விசேஷம். எந்தெந்த நேரத்துல ஆடி பெருக்கு அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப என்னென்ன நெய்வேத்தியங்கள் செய்யணுங்கிறத பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல், சுண்டல், உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க நெய்வேத்தியமா பண்ணிக்கோங்க. முக்கியமா ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு எளிய முறையில செய்யக்கூடிய 9 வகை சாதங்கள் 1 மணி நேரத்துல சட்டுன்னு செய்யறது மாதிரி எங்களோட சேனல்ல போட்டிருக்கோம். 9 வகை சாதங்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். கட்டாயம் 9 வகை சாதமே செய்யணும்னு அவசியம் இல்ல, உங்களால முடிஞ்ச 3 வகை சாதமோ 5 வகை சாதங்களோ நீங்க செஞ்சுக்கோங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க, சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு காய்ச்சின பசும்பால்ல நாட்டு சர்க்கரை கலந்து வச்சு கூட நீங்க நெய்வேத்தியமா படைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கோங்க. தாலி கயிறுல எப்படி உருக்கள் கோர்த்து எப்படி தாலி கயிறு மாற்றணும் அப்படிங்கறத நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல பதிவு பண்ணிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோவுமே ரொம்பவே உதவியா இருக்கும். வீட்டுல இந்த பூஜைகள் எல்லாமே முடிச்சிட்டு பக்கத்துல நீர்நிலைகள், ஆறுகள் இருந்தது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போய் நீராடிட்டு வாங்க. பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம 2 பொருட்கள் முக்கியமா வாங்கணும். உப்பும் மஞ்சளும் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அதிக விசேஷமா அமையும். ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய தானமாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய புண்ணியமா இருந்தாலும் சரி,
பல மடங்கு பெருகுங்கிறது நம்ம முன்னோர்கள் வாக்கு. அதனால கட்டாயமா உப்பும் மஞ்சளும் வாங்கி வைங்க. ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தவறாம உங்களால முடிஞ்ச தானத்தை செய்யுங்க. புண்ணியத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது இல்லையா? அதனால தான தர்மங்கள் செஞ்சாதான் நமக்கும் சரி நம்மளோட சந்ததியினருக்கும் சரி புண்ணியம் கிடைக்கும். ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு மாத்துங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில மாத்தினாதான் எந்த வித நல்ல நேரமே பார்க்காம நம்ம வேலையை ஈஸியா நம்ம முடிச்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்த வேலையில எல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 12 மணிக்குள்ள நீங்க தாலி கயிறை மாற்றிடுங்க. நான் பூஜைக்கு ஒரு நேரம் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா, அதே நேரத்துல நீங்க தாலி கயிறை மாற்றிக்கலாம். ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வசதி இல்லாதவங்க, ஏதாவது மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க. ஃபீஸ் எல்லாம் நாங்க கட்டலங்க, நோட்டு புத்தகம் மட்டும் தானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நோட்டு புத்தகங்கள் தாராளமா ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தானம் பண்ணலாம். வஸ்திர தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். எங்களால நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 பேருக்குனாலும் ஒருவேளை சாப்பாடாவது நீங்க வாங்கி கொடுங்க. இயன்றவர்களுக்கு தானம் பண்றதை விட இயலாதவர்களுக்கு பண்ணக்கூடிய தானம் தான் அதிக புண்ணியத்தை கொடுக்கும். புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தாலி பெருக்கி போட்டோம்னா அதிக விசேஷமா அமையும். புது வீடு பால் காய்ச்சலாம், புது வீடு குடி போகலாம், புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நாங்க வீடு மாறலாம் இருக்கோம், மாறதுக்கு நல்ல நாளா பாத்துட்டு இருக்கோம், ஆடி மாசத்துல வீடு குடி போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தாராளமா நீங்க குடி போகலாம். எங்களோட குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நல்ல நாளா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தாராளமா உங்க குழந்தைய முதலா ஸ்கூல்ல சேர்க்கலாம். காது குத்துற மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா தாராளமா இந்த நாள்ல காது குத்தலாம். உங்க வீட்டு குழந்தைக்கு முதலா சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு தாராளமா குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கலாம். ஆடி பெருக்கு வழிபாட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாருனாலும் தாராளமா செய்யலாம். இவங்கதான் செய்யணும், இவங்கதான் செய்யக்கூடாது அப்படின்றது இல்லை, எல்லாருமே தாராளமா இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆடி பெருக்கு வழிபாட சாப்பிடாமலாம் இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணுங்கிறது அவசியம் இல்ல. நீங்க சாப்பிட்டுட்டே நீங்க நிம்மதியா வழிபாடு செய்யலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா தாலி பாக்கியம் நல்லபடியா இருக்கும், நம்மளோட கணவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். ஆடி பெருக்கு அன்னைக்கு கட்டாயமா தாலி கயிறு மாற்றணுமா அப்படின்றது இல்ல. தாலி கயிறு பழுதான பட்சத்துல நீங்க ஆடி பெருக்கு அன்னைக்கு தாராளமா மாத்திக்கலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம்னா நம்ம செல்வ செழிப்போட நல்ல ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட இருக்கலாம். எங்க வீட்டுல என் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி திருமண வரன் வருது, ஆனா சரியா அமைய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க ஆடி பெருக்கு அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமண தடை நீங்கி அடுத்து வரக்கூடிய ஆடி பெருக்குள்ள உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ சீக்கிரமே திருமணம் நடந்துரும். இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம JM Internsக்கு சப்ஸ்கிரைப்